மீன் தொட்டி வச்சிருக்கிற எல்லாருமே இதை வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க, நிறைய பேர் இதை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு ஏர் பம்ப் வச்சு உள்ள வந்து பபுள்ஸ் வச்சிருக்கீங்க, இல்லை ஒரு ஸ்பாஞ்ச் ஃபில்டர் வச்சிருக்கீங்க, இந்த மாதிரி வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களோட மீன் தொட்டியோட உயரம் கம்மியாக நீங்கள் வந்து அந்த ஏர் பம்ப் வைக்கும்போது சில நேரம் நீங்கள் ரொம்ப நேரம் ஓடிக்கிட்டு இருக்கு ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த தண்ணி திரும்ப ரிட்டர்ன் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இல்லை நான் ஒரு ஹைட்டான ஒரு டேங்க் வச்சிருக்கேன், கீழே கேபினெட்லாம் வச்சிருக்கேன், அந்த கேபினெட்டுக்குள்ளே வந்து நான் வந்து ஏர் பம்ப் வைக்கணும், மேலே வந்து டேங்க் இருக்குது, அதில் வந்து ஓஸ் போட்டு நான் வந்து ஒரு பபுள்ஸ் எல்லாம் வைக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன வழி? ஏன்னா ஆஃப் பண்ணிட்டா திரும்ப தண்ணி ரிட்டர்ன் வந்து பம்புக்கு போயிடும். பம்புக்கு போய் நிறைய பேருக்கு அந்த ஏர் பம்ப் வந்து டேமேஜ் ஆயிருக்கும். இந்த காமிக்கிறேன் இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி ஏர் பம்ப் எல்லாம் வந்து டேமேஜ் ஆயிருக்கும். இந்த ஏர் பம்ப் டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ என் கையில் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான். இதுக்கு பேர் வந்து NRV அப்படிம்பாங்க, நான் ரிட்டர்ன் வால்வ். இது நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. இந்த நான் ரிட்டர்ன் வால்வ் இது நார்மலாக இது வந்து இம்போர்ட்டட், இதை யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இது மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனல் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல்.